லிவர் டிடாக்ஸ், அதாவது நம்மளுடைய கல்லீரல் இருக்கு இல்லையா, அதை சுத்தம் பண்ணுவது எப்படி? எதுக்கு டாக்டர் கல்லீரல் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கல்லீரல் வந்து அவ்வளோ லேசுப்பட்ட உறுப்பு இல்லைங்க. நம்ம பிரெயின் தான் ரொம்ப முக்கியம், ஹார்ட் முக்கியம்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த கல்லீரலோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா? உங்கள் உடம்புல ஓரளவு விஷம் போனாலே அதை அப்படியே மெட்டபலைஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி உடம்பை காப்பாற்றுறதே இந்த கல்லீரல் தாங்க. இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் என்ன பண்ணுவாங்க, ஆரோக்கியமான ஒருத்தங்கள்ட்ட இருந்து கல்லீரலை கொஞ்சமாக வெட்டி எடுத்து அதை தான் பேஷண்ட்டுக்கு வைப்பாங்க. இப்போது வெட்டின இடத்துல உள்ள நார்மலான ஆளுக்கும் அது வளர்ந்துடும், பேஷண்ட்டுக்கு சின்னதாக வைக்கிறாங்கல்ல, அதுவும் பேஷண்ட் பாடிக்குள்ளே போனோன்னா பெருசாக வளர்ந்துடும். கடைசி வரைக்கும் அடி வாங்கி தாங்கக்கூடிய உடம்பே இந்த கல்லீரல் தாங்க. அதையே நம்ம குடித்து சீரழிக்கிறோம், கொழுப்பு நிறைய சாப்பிட்டு ஃபேட்டி லிவர் வர வைக்கிறோம். கல்லீரல் ரொம்ப பிரச்சனை முத்தி போச்சுன்னா சில பேருக்கு வயிறு ஒரு மாதிரி பெருசாகி அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், மூச்சு விடத்தில் சிரமம். 500க்கும் மேற்பட்ட வேலைகளை இந்த கல்லீரல் நமக்காக பார்க்குதுங்க. சில பேருக்கு உணவு மட்டன்லாம் அதிகமாக சாப்பிட்டு செரிக்கலை அப்படின்னா ஒரு மாதிரி வாமிட் பண்ணும்போது மஞ்சள் கலர் திரவம் வருது இல்லை, அது வந்து நம்ம கல்லீரலேருந்து ப்ரொடியூஸ் ஆன திரவம் தான். மஞ்சள் காமலே முத்தி போனால் கண்ணு வந்து மஞ்சள் ஆகுது, யூரின் வந்து பயங்கரமாக அடர் மஞ்சளில் டார்க்காக போகிறது, ஸ்டூல் பார்த்தீங்கன்னா பேல் கலரில் போகிறது, ஸ்கின்னில் ஒரு மாதிரி இச்சிங் அடிக்கடி வருது, ரொம்ப ஃபெட்டிகாக டயர்டாக இருக்கிறது, ஒரு வேலையும் பார்க்க முடியாமல் சோர்ந்து போய் இருக்கிறது, கை கால் அப்புறம் கண்ணில் சுற்றிலாம் பார்த்தீங்கன்னா வீக்கம் அதிகமாக வருது, ஒரு மாதிரி ஸ்பீச் வந்து ஸ்லர் ஆகுது, கன்ஃபியூஷன் வருது, நம்மளுக்கு லேசாக தலைவலி வந்தாலே பேராசிட்டமால் போடுறது, லேசாக ஃபீவர் வந்தாலே ஆன்டிபயோட்டிக் போடுறது. ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணாலும் கல்லீரலுக்கு பிரச்சனை தாங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க, அதை நல்லா கொதிக்க வைங்க, அதில் இஞ்சி, பூண்டு, சின்னமோன் பட்டை இந்த 3ஐயும் போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த அளவு அதை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் எடுத்துக்கோ. ஒரு 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போடணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உணவுப் பொருள் தான், மருந்து கிடையாது. அதனால் நீங்கள் எந்த அளவு தேவையோ அந்தளவு நீங்கள் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் போடணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. தண்ணியில் நான் சொல்கிற இந்த 3 விஷயம் என்னது, இஞ்சி, பூண்டு, சின்னமன் பட்டை இந்த 3ஐயும் போட்டு அரை மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக கொதிக்க வைக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எடுத்துக்கணும். இப்போ அரை மணி நேரம் நல்லா பாயிலான அப்புறம் அதை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் அப்படி வந்து சூடு குறையட்டும், கொஞ்சம் அப்படியே அது வார்ம் ஆகட்டும். அப்படி வார்ம் ஆகும்போது அதில் எலுமிச்சை, தேன், மஞ்சள் தூள், மஞ்சள் வீட்டிலேருந்து அதை பொடிச்சு மஞ்சள் தூளாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ கடைகளில் வாங்கக்கூடிய மஞ்சள் தூள்லாம் பார்த்திங்கன்னா கலப்படம் தான், அதனால் மஞ்சளை இடித்து அதில் போடுங்க. மஞ்சள் வந்து ஒரு சிட்டிகை அளவு ஒரு பிஞ்சளவு போட்டால் போதும். இதெல்லாம் போட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த வார்ம் வாட்டரில் இந்த 3ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோமா, இப்போ 6 ஐட்டம் உள்ளே இருக்குது. என்னென்ன இருக்குது, இஞ்சி இருக்குது, பூண்டு இருக்குது, சின்னமன் பட்டை இருக்குது, லெமன் இருக்குது, ஹனி இருக்குது, மஞ்சள் இருக்குது. இந்த 6ம் சேர்ந்த கலவையை நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா லிவரை அப்படியே சுத்தம் பண்ணுங்க. அதில் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் அடித்து வெளியேற்றிடும். இப்போ லிவர் வந்து நல்லா புத்துணர்ச்சி ஆகி ஆரோக்கியமாகி உங்களுக்கு உடம்பே நல்லா தெம்பாயிடும். அப்போ இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது உணவுப் பொருள் தான், மருந்து மாத்திரை கிடையாது, அதனால் தாராளமாக குடிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.